இது முனிஸ் மேத்ஸ் சேனல். இந்த சேனலில் டிஎன்பிஎஸ்சி மேத்ஸில் உள்ள கணக்குகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு 3 கணக்குகள் பார்ப்போம். முதல் கணக்கு, ஒரு சரிவகத்தின் பரப்பளவு 400 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் அதன் 2 இணை பக்கங்கள் முறையே 25 சென்டிமீட்டர் மற்றும் 15 சென்டிமீட்டர் எனில் சரிவகத்தின் உயரத்தினை காண்க. சரிவகத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், 1/2 × a + b × h. இந்த a + bங்கிறது தான் அதோட இணை பக்கங்கள், எதிரெதிர் பக்கங்கள். இதோட மதிப்பு கொடுத்துருக்காங்க, உயரத்தோட மதிப்பு கேட்காங்க. இப்போது கொடுக்கப்பட்ட மதிப்புகளை எழுதிட்டு பரப்பளவையோட மதிப்பு 400 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதிலேருந்து நம்ம ஹைச்சோட மதிப்பை கால்குலேட் பண்ணுவோம். பரப்பளவு 400 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2 × a + b. a + bங்கிறது எதிரெதிர் இணை பக்கங்கள், 15 + 25 × h. ஹைச்சோட மதிப்பு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போது 400 = 25 + 15 40 × h. இப்போது 2 இந்த 40 2 4 0 அப்படின்னு போடலாம். இப்போ ஹச்சோட மதிப்பு h = 400, இந்த 20 இந்த சைடு வந்ததுன்றனா 400/20. 0 0 கேன்சல் ஆயிரும். 2 2 4 0. அப்போ ஹச்சோட மதிப்பு 20 சென்டிமீட்டர். விடை, சரிவகத்தின் உயரம் 20 சென்டிமீட்டர். சரிவகத்தின் உயரம் 20 சென்டிமீட்டர். அடுத்து ரெண்டாவது கணக்கு பார்ப்போம். ஒரு பள்ளியின் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 800. அவர்கள் கீழ்கண்டவாறு பள்ளிக்கு சென்று வருகின்றனர் எனில் பள்ளிக்கு எத்தனை மாணவர்கள் நடந்து செல்லவில்லை? அந்த கொஷினில் காரில் போகிறவங்க 10%, பேருந்து 30%, நடைப்பயணம் 15%, மிதிவண்டி 45%ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையை நம்ம கொஷினில் இருக்குது. நம்ம நடந்து செல்லும் மாணவர்களின் சதவீதம் நடைப்பயணம் தான் 15%. நமக்கு கொஷினில் கேட்டிருக்கிறது பள்ளிக்கு எத்தனை மாணவர்கள் நடந்து செல்லவில்லை அப்படின்னா, இந்த 15% தவிர மிச்சம் 85% நடந்து செல்லவில்லை. அதாவது இது எல்லாம் நடைப்பயணத்தை தவிர இந்த பேருந்து, கார், மிதிவண்டி எல்லாத்தையும் சேர்த்து கால்குலேட் பண்ணி அதோட எண்ணிக்கை எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நடந்து செல்லும் மாணவர்களோட எண்ணிக்கையை கால்குலேட் பண்ணிவிட்டு மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையிலேருந்து நம்ம கழித்து எழுதணும்னா, மைனஸ் பண்ணோம்னா நடந்து செல்லாத மாணவர்களோட எண்ணிக்கை கிடைக்கும். இப்போ நடந்து செல்லும் மாணவர்களின் சதவீதம் நமக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க. நடைப்பயணம் 15%. அதாவது 100 மாணவர்கள் இருந்தாங்கன்னா மொத்தமாக 15 மாணவர்கள் நடந்து செல்கிறாங்க. அப்போ நமக்கு இங்கே கொஷினில் இருக்கிறது மொத்த மாணவர்கள் 800 மாணவர்கள். 800 மாணவர்கள் இருந்தாங்கன்னா எத்தனை மாணவர்கள் நடந்து செல்லுதாங்க அப்படின்னா, இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 8 × 15 8 15 120. இப்போ நடந்து செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை 120. கொஷினில் கேட்டிருக்கிறது எத்தனை மாணவர்கள் நடந்து செல்லவில்லை. அப்போ மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையிலேருந்து நடந்து செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கையை மைனஸ் பண்ணிட்டோம்னா நடந்து செல்லாத மாணவர்களின் எண்ணிக்கை கிடச்சிடும். மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 800 - 120. 0 - 0 0. 10 - 2 8. இங்கே 7 - 1 6. இப்போ நமக்கு விடை 680. 680 மாணவர்கள் நடந்து செல்லாதவர்கள். அடுத்து மூணாவது கணக்கு பார்ப்போம். 7% கூட்டு வட்டி விகிதத்தில் ரூபாய் 30,000க்கான வட்டித்தொகை ரூபாய் 4,347 எனில் காலம் என்ன? காலம்ங்கிறது என்னோட மதிப்பை கேட்டிருக்காங்க. அசல் பிரின்சிபல் அமௌண்ட் 30,000, வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7%, கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா நமக்கு p × 1 + r/100 (n - b). இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி தான் நமக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க, 4,347. நம்ம இந்த வேல்யூஸ்லாம் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போது இந்த 30,000 இங்கே பெருக்கலாக இருக்குது, இங்கே ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட்டில் வரும்போது வகுத்தலாக வரும். அப்போ 4,347 /
30,000 ஈக்குவல் டு இங்கே 1 + 7/100 ஹோல் பவர் என்னன்னு போட்டிருக்கு. நம்ம இங்கே மீச்சி மாற்றோம்னா 100 கீழே 100 வரும், இங்கே 100 மேலே 100 கூட்டல் 7 ஹோல் பவர் n அப்படின்னு வரும். -1 இதில் 3ஆல் நம்ம வகுக்கலாம். இப்போ இதோட இலக்கங்களோட எண்ணிக்கையை கூட்டி பார்ப்போம். 4 3 7 7 4 11 11 7 18. இந்த 18ங்கிறது 3ஆல் வகுப்படுத எண். அப்போ இந்த எண் 3ஆல் வகுப்படும், இதுவும் 3ஆல் வகுப்படும். 1 3 3, இந்த 4 0 அப்படியே எடுத்து போடுவோம். இங்கே 1 3 3, மிச்சம் 1 13, 4 3 12, மிச்சம் 1 4, 4 3 12, மிச்சம் 2 27, 9 3 27. இப்போ இதோ 1449 1449 எழுதலாம், 1449.0 எழுதலாம். இங்கே 10,000ஆல் வைக்கும்போது நம்ம 4 இலக்கங்கள் இடது பக்கம் நம்ம மூவ் பண்ணணும். இப்போ 0.1449 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இங்கே நமக்கு 107/100 ஹோல் பவர் n -1 அப்படின்னு இருக்குது. இந்த -1 இங்கே வந்தால் +1 ஆயிரும். 1 கூட்டல் 1 0.1449னா 1.1449. இங்கே இந்த 107/100 1.07ன்னு எழுதலாம் நம்ம ஹோல் பவர் n. இப்போ இந்த 1.1449 அப்படிங்கிறது 1.07 ஹோல் ஸ்கொயர். இப்போ 107ஆல் பெருக்கும் பொழுது நமக்கு இந்த மதிப்பு கிடைக்கும். 7 7 49, மிச்சம் 4, 7 × 0 0, 1 7 7, இந்த 0 போட்டுட்டு 1 7 7, 1 × 0 0, 1, 7 7 14, மிச்சம் 1. இந்த மதிப்பு நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம 1.07 த ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். இங்கே 1.07 த ஹோல் பவர் n. இப்போது அடிமானம் சமமாக இருக்கனால அடுக்குகளோட மதிப்பு சமம். அப்போ என்னோட மதிப்பு 2, n = 2. விடை நமக்கு எனில் காலம் என்ன கேட்டிருக்காங்க. என்னோட மதிப்பு 2. விடை காலம் 2 ஆண்டுகள். இது அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு 3 கொஸ்டின் பார்ப்போம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.